9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலிருந்து நம்ம கேள்விகளை பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற முதல் பாடத்திலிருந்து 6வது பாடம் வரைக்கும் நம்ம கேள்விகளை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 7வது பாடத்தில் ஆரம்பித்து 11வது பாடம் வரைக்கும் நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். மொத்தம் 50 கேள்வி தான் இருக்குது. சரி, வேக வேகமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். திடப்பொருளில் வெப்பம் பரவும் வழி என்ன? திடப்பொருளாக இருந்தால் வெப்பம் பரவும் வழி வெப்ப கடத்தல். நீரிலும் வாயுவிலும் வெப்பம் பரவும் வழி என்ன? நீராக இருக்குது அல்லது வாயுவாக இருக்குதுன்னா வெப்பம் சலனம் மூலமாக பரவுகிறது. வெப்பச்சலனத்துக்கு உதாரணங்கள். இதற்கான பதில் இங்கே இருக்கிற 4மே உதாரணம் தாங்க. சூடான காற்று, பலூன் இருக்கு இல்லைங்களா, பலூன் வாகனத்தில் பறக்குது இல்லை, அதுக்கு காரணம் வெப்பச்சலனம். நிலக்காற்றும் கடல் காற்றும் உருவாகுது இல்லைங்களா, அதுக்கு காரணமும் வெப்பச்சலனம் தான். காற்றோட்டங்கள் உருவாவதற்கு காரணமும் வெப்பச்சலனம் தான். புகைப்போக்கிகள் அமைக்கிறோம்ல, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் பெரிய பெரிய புகைப்போக்கி அமைச்சிருப்பாங்க. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா புகை போகிறதுக்கு அமைச்சிருப்பாங்கள்ல, ஒரு பெரிய பைப் மாதிரி அமைச்சிருப்பாங்கள்ல, அதுக்கு காரணமும் வெப்பச்சலனம் தான். சூரியனிலிருந்து பூமிக்கு வெப்பம் கிடைக்கும் வழி என்ன? இதற்கான பதில் வெப்ப கதிர்வீச்சு. நல்ல கவனிங்க, வெப்பம் கதிர்வீச்சு மூலமாக வருது. எல்லா விதமான பொருட்களிலும் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள் எது? அதிகமான தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள் நீர். நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன? இதற்கான பதில் 4200 ஜூல் பை கிலோகிராம் டிகிரி செல்சியஸ். 4200. கலோரி என்பது எதனுடைய அலகு? இதற்கான பதில் வெப்பத்தின் அலகு கலோரி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? இதற்கான பதில் கெல்வின். நல்லா கவனிங்க, செல்சியஸ்ன்னு போட்டுறாதீங்க, கெல்வின். மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறில் இருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பேர் என்ன? மூலக்கூறு நகரில், ஆனால் வெப்பமானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அங்கே நடக்கிறது வெப்ப கடத்தல். மூலக்கூறு நகராமல் வெப்பம் மட்டும் பரவுதுன்னா அங்கே நடக்கிறது வெப்ப கடத்தல். வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி என்ன? இதற்கான பதில் வெற்றிட குடுவை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடம் 8 ஒலி. அதிர்வெண்ணின் அலகு என்ன? அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். மனிதனின் செவி உணர் ஒலி அலை அளவு என்ன? இதற்கான பதில் 20 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் மனசனால் கேட்க முடியும். நல்லா கவனிங்க, 20, 20,000. ஒளிச்செறிவின் அலகு என்ன? ஒளிச்செறிவின் அலகு டெசிபல். சோனார் எந்த அலைகளை பயன்படுத்துகிறது? சோனார் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கு இல்லைங்களா, அதில் பயன்படுத்தப்படுவது மீயொலி அலைகள். செவி உணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் பொழுது ஏற்படும்? அதிகமான வேகம் எப்போ ஏற்படும்னா உலர்ந்த காற்றில் ஏற்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். எதில் ஒளி வேகமாக பரவும்? உடனே ஆன்சர் வெற்றிடம்னு போட்டக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த ஒளி வெளிச்சமாக இருந்தால் தான் வெற்றிடத்தில் வேகமாக பரவும். சவுண்டானது திடப்பொருளில் தான் வேகமாக பரவும். அதிகம் வேகமாக போகிறது திடப்பொருள். திடப்பொருளில் வேகமாக போகும், அப்புறம் திரவப்பொருள், அப்புறம் தான் வாயு பொருள். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் 9வது பாடம் அண்டம். நமக்கு அருகில் இருக்கும் இடைய பெயர் என்ன? இதற்கான பதில் ஆண்ட்ரோமீடா. வெப்பமான விண்மீனின் நிறம் என்ன? இதற்கான பதில் வெப்பமாக இருந்தால் வெண்மை நிறம் அல்லது நீல நிறமாக இருக்கும். சிவப்பு, ஆரஞ்சு இப்படி போட்டுறாதீங்க. நம்ம அப்படி தான் நினைப்போம், ஆனால் அப்படி போட்டுறாதீங்க. வெப்பமான விண்மீனுடைய நிறம் வெண்மை நிறம், நீல நிறம். குளிரான விண்மீன் நிறம் என்ன? இதற்கான பதில் சிவப்பு, ஆரஞ்சு நிறமாக இருந்தால் குளிரான விண்மீன். அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் எத்தனை உள்ளன? இதற்கான பதில் 88 இருக்குது. பூமியின் அளவை ஒத்த சிறப்பு கோள் எது? இதற்கான பதில் வெள்ளிக்கோள். செவ்வாயின்னு போட்டுறாதீங்க, வெள்ளிக்கோள். டிமோஸ் மற்றும் போபஸ் என்பவை எதன் துணைக்கோள்கள்? இதற்கான பதில் இந்த ரெண்டுமே செவ்வாய்க்கோளுடைய துணைக்கோள்கள். 2 துணைக்கோள் இருக்குது, ஒன்று டிமோஸ், இன்னொன்று போபஸ். வியாழன்கோள் எத்தனை நிலவு கொண்டது? இதற்கான பதில் வியாழன்கோளில் 65 இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கோள். சனிக்கோளில் 60 இருக்குது. சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு என்ன? முக்கியமான கேள்விங்க. சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு கானிமீடு எங்கே இருக்குன்னா வியாழன்கோளில் இருக்குது. சூரிய மண்டலத்தில் மேகத்துடன் கூடிய ஒரே நிலவு என்ன? இதற்கான பதில் டைட்டன் நிலவுங்க. எங்கே இருக்குது? சனிக்கோளில் இருக்குது.
சூரிய குடும்பத்தில் மிகவும் அடர்த்தி குறைந்த கோள் எது? இதற்கான பதில் சனிக்கோள். சனிக்கோளை கொண்டு போய் ஒரு தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்குங்களாம். குளிர்மிகு வாயு பெருங்கோள் என அழைக்கப்படுவது எது? இதற்கான பதில் யுரேனஸ். யுரேனஸ்க்கு தான் குளிர்மிகு வாயு பெருங்கோள்னு பேர் இருக்குது. கோடை காலமும் குளிர்காலமும் 42 ஆண்டுகள் உள்ள கோள், உருண்டு ஓடுவது போல காணப்படும் கோள். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 84 ஆண்டுகள் சூரியனை சுற்றி வர்றதுக்கு. இதில் கோடைக்காலம் 42 வருஷம் இருக்கும், குளிர்காலம் 42 வருஷம் இருக்கும். உருண்டுகிட்டே வர்ற மாதிரி இருக்கும். அது எந்த கோள்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் யுரேனஸ் கோள். பச்சை நிற விண்மீன் போன்று காட்சியளிக்கும் கோள் எது? இதற்கான பதில் நெப்டியூன். சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு. கோளுடைய திசைக்கு எதிர் திசையில் சுற்றுகிறது. இதற்கான பதில் ட்ரைட்டான். எங்கே இருக்குது? நெப்டியூனில் இருக்குது. சிறுகோள்களில் மிகப்பெரியது எது? இதற்கான பதில் செரஸ். இதுதான் மிகப்பெரிய கோள். சிறுகோள் எங்கே இருக்கும்னா செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில் இருக்கும். இந்த செரஸ் அப்படிங்கிற கோள் 946 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. ஹாலிவால் மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும்? இதற்கான பதில் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். கடைசியாக எப்போ வந்தது அப்படின்னா 1986 ஆண்டு வந்தது. திரும்ப எப்போ வரும் கூட கேட்கலாம். 2062 வரும்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா செலுத்தப்பட்ட நாள். இதற்கான பதில் ஏப்ரல் 19, 1975. அடுத்தது பொறுத்துக. இந்த விதிகளை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கெப்லருடைய முதல் விதி நீள் வட்டங்களின் விதி. கெப்லரின் இரண்டாவது விதி சம பரப்புகளின் விதி. கெப்லரின் மூன்றாவது விதி ஒத்திசைகளின் விதி. ஜஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதை வச்சு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? இதற்கான பதில் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் பெருவெடிப்பு ஏற்பட்டது? இதற்கான பதில் 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருவெடிப்பு ஏற்பட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10வது பாடம், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்கள் எத்தனை? இதற்கான பதில் 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள் எத்தனை? இதற்கான பதில் 92 தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கிது. மொத்தம் 118 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 92 இயற்கையில் கிடைக்கிது. மீதம் இருக்கிறத லேபில் தயாரிக்கிறாங்க. எந்த சேர்மங்கள் நம் பற்களை வலுப்படுத்தும் பற்பசையில் பயன்படுத்தப்படுகின்றன? நல்லா கவனிங்க. டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா? டூத் பேஸ்ட்டில் என்ன சேர்மங்களை பயன்படுத்துகிறாங்க? ஃப்ளோரின் சேர்மங்களை பயன்படுத்துகிறாங்க. பெட்ரோலில் இருந்து வேதிப்பொருட்களை பிரிக்க பயன்படுத்தப்படும் முறை என்ன? இதற்கான பதில் பின்னக்காய்ச்சி வடித்தல். பின்னக்காய்ச்சி வடித்தல். வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் என்ன? இதற்கான பதில் டிண்டால் விளைவு. வாகனத்தின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளி ஒளிக்கற்றையாக தோன்றுவது எப்படி? இதற்கான பதில் டிண்டால் விளைவு தான். நல்லா கவனிங்க. ஒரு வண்டி இருக்குது. வண்டி முன்னாடி லைட் இருக்கு இல்லைங்களா? லைட்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையாக வர காரணம் டிண்டால் விளைவு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 11வது பாடம், அணு அமைப்பு. 1911 ஆல்பா துகள்களின் சிதறல் சோதனையை செய்தவர் யார்? இதற்கான பதில் ரூதர்போர்டு. அணுவில் உள்ள உட்கருவை கண்டுபிடித்தவர் யார்? ரூதர்போர்டு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 1911 டெஸ்ட் பண்ணார் இல்லையா? அதன் மூலமாக கண்டுபிடிச்சார். 1932 நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான பதில் ஜேம்ஸ் சாட்விக். நியூக்ளியான்கள் எனப்படுவது என்ன? இதற்கான பதில் ஒரு அணுவில் இருக்கிற புரோட்டான்கள் நியூட்ரான்கள் இரண்டையும் சேர்த்தனம்னா அதுதான் நியூக்ளியான். புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் நியூக்ளியான். அணு எண் Z எனப்படுவது என்ன? ஒரு அணுவில் இருக்கிற புரோட்டான் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை ரெண்டில் ஏதோ ஒன்று தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் அது அணு எண். ஒன்று புரோட்டான் எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா எலக்ட்ரான் எடுத்துக்குவாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று தான் எடுத்துக்கணும். இதை Z அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நிறையெண் எனப்படுவது என்ன? இதை A அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நிறையெண் அப்படின்னா ஒரு அணுவில் இருக்கிற புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கணும், ரெண்டையுமே சேர்த்திக்கணும். புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்தால் அதுக்கு பேர் நிறையெண். இதை ஏன்னு குறிப்பிடுவாங்க. ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டது என்ன? அணு எண் ஒன்றா இருக்கும், ஆனால் நிறை எண் மட்டும் மாறுபடும். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஐசோடோப்பு. அணு எண் ஒன்றா இருக்கும், நிறை மட்டும் மாறுபடும். ஒத்த அணு நிறையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டது என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா நிறை எண் ஒரே மாதிரி இருக்கும், அணு எண் மட்டும் மாறுபடும். இப்படி மாறினா அதுக்கு பேர் ஐசோபார்னு பேருங்க. ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட தனிமங்களுக்கு பேர் என்ன?
இதற்கான பதில் ஐசோடோன் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, நியூட்ரான் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும், அப்படி இருந்தால் ஐசோடோன் சொல்லுவாங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்தடுத்து இந்த வீடியோ வந்துகிட்டு இருக்குது. இன்னும் 2-3 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். 9th நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.